நிலையை அடையிறதுக்கு அவர் கேட்கறது, தாகமாக இருக்கிறேன் என்றவா, பசியாக இருக்கிறேன் என்றவான்னு கேட்குறாரு. இதுக்கு தேவை தாகம் தான், பசி தான். இதை அடைகிறதுக்கு எதை வேணாலும் எனக்கு தயாராக இருக்கிறோம்பா, என்னை ஒப்படைக்கிறேன், பலிபீடத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் எப்படி இந்த பலிபீடத்தில் சிலுவையில் பிதாவின் சுத்தத்துக்கு உங்களை கையிலே செய்யுங்களோ இதே போல என்னை ஒப்படைக்கிறேன். 2 கரங்கள் மேல் நோக்கி உயர்த்துவோம். உயர்த்தி நம்ம இந்த விண்ணக சாயல், இந்த உயிர்த்தெழுதல் நாள், பரலோக சாயல், ஒரு விண்ணகத்துக்குரிய மேனி இருக்குது. அந்த மேனி எனக்கு வேணும்பா. இதை அறிஞ்சிட்டேன், இது வரைக்கும் நான் இதை அறியாமல் இருந்தேன், இதை தேடாமல் இருந்தேன், இதை நாடாமல் இருந்தேன், இதை கேள்விப்படாமல் இருந்தேன். இன்னைக்கு என் காதுகளை திறந்துட்டீங்க, என் கண்ணை திறந்துட்டீங்க. இந்த பூமியில் நான் வாழ்கிற வாழ்க்கை எதுக்குன்னு சொன்னால் அது அடைகிறதுக்கு, அந்த வாழ்க்கையை அடைகிறதுக்கு, அந்த வாழ்க்கையை அடைகிறதுக்கு தான் நான் அந்த பூமியில் இருக்கேன். இந்த பூமியில் உயிரோடு இருக்குன்னு சொன்னால் அது அடைகிறதுக்கு தான். நீ ஏதோ படித்து கலெக்டர் ஆகி, நீ இன்ஜினியர் ஆகி, நீ கல்யாணம் முடித்து, நீ வீட்டை கட்டி குழந்தை குட்டியை பெற்று இங்கே நீ என்ன செய்யுது, பாவத்தில் சாபத்தில் நீ வாழ்கிறதுக்காக நீ என்ன செய்யலை, பிறக்கலை. நீ பிறந்தது ஒரு நோக்கத்துக்காக, ஒரு லட்சியத்திற்காக. இதுக்கு ஒரு லட்சியம் உண்டு, இதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் லட்சியம் என்ன தெரியுமா? முதல் மனுஷன் இழந்த அந்த தேவ சாயலை, விண்ணக சாயலை நீ அடையணும். அது அடையணும்னு சொன்னால் இந்த சுவிசேஷத்தை நீ ஏற்றுக்கொள்ளணும். நீ மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த உயிர்த்தெழுதல் இதுக்காகத்தான். இந்த சாயல் அன்றைக்கு இயேசு அந்த விண்ணக சாயலோடு வந்தது போல் நான் அந்த உடலை விட்டு திரும்ப எந்திரிக்கும் போது, இந்த உடலை மண்ணில் பதிச்சுட்டு நான் எந்திரிக்கும் போது அந்த விண்ணக சாயலோடு மேலே வரணும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். அப்படியே ஒப்படைப்போம். நான் வேறு, நீர் வேறு அல்ல. இப்போ இந்த உயிர்த்தெழுத இந்த நிமிஷத்திலிருந்து நாம் இருவரும் ஒருவரானோம். நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம். இந்த உடல் என்னுடைய உடல் அல்ல, இந்த உடல் உங்களுடைய உடல். இந்த உயிர் என்னுடைய உயிர் அல்ல, இந்த உயிர் உங்களுடைய உயிர். ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. Praise the Lord. Thank you, Father. Thank you, Father. நான் வேறு, நீர் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். நல்ல கையை. நான் வேறு, நீர் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம்.
சொல்லுங்கள். ஜலத்தின் மேல் அசைபாடின பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் மீது பிராவை போல் இறங்கி வந்து அமர்ந்து அவரோடு தங்கிய பரிசுத்த ஆவியானவரே, என் உடலை, இந்த சரீரமாகிய ஆலயத்தை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். அப்படி ஒப்படைக்க ஆரம்பிங்கள். என் ஆவி, ஆன்மா, உடல் அனைத்தையும் ஒப்படைக்கிறேன் ஐயா. நீங்கள் பட்ட பாடு வீண் போகவில்லை, நீங்கள் சிந்திய ரத்தம் வீண் போகவில்லை. உங்கள் மரணத்தின் உயிர்ப்பினால் இன்று என் உள்ளார்ந்த மனுஷன், ஆவி மனுஷன் மறுரூபம் அடைய வேண்டும், உருமாற்றம் அடைய வேண்டும். ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. சொல்லுங்க. ஆவியானவர் அடைகாத்து கொண்டிருந்தார், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சூரியன் உண்டாயிற்று, சந்திரன் உண்டாயிற்று, மண்ணுலகம் உண்டாயிற்று, புல் பூண்டுகள் உண்டாயிற்று. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே சாயல் மாற்றம், உருமாற்றம். உன்னை மாற்றுவதற்காக, உருமாற்றுவதற்காக, உனக்கு அந்த தெய்வீக அந்த உடலை, விண்ணக உடலை, அந்த மேனியை கொடுப்பதற்காக ஆவியானவர் இந்த உடலிலே என்ன செய்கிறார்? வாசம் பண்ண வருகிறார். ஆகவே கரங்களை தட்டி ஆவியானவரை ரிசீவ் பண்ணுவோம். ஆவியானவரை வரவேற்கிறோம். வாங்க ஆவியானவரே, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இயேசுவை எப்படி நீங்கள் ஆமேன் அவர் மனுஷனாக பிறந்த பொழுது அவர் மேலே இறங்கி வந்து அவர் சாயலை மாற்றினீங்களோ, அவர் ரூபத்தை மாற்றினீங்களோ, விண்ணக சாயலை நீங்கள் எப்படி கொடுத்தீங்களோ, தேங்க்யூ ஃபாதர், அந்த தெய்வீக தன்மை எப்படி கொடுத்தீங்களோ, பிதாவோடு அவர் ஒன்றாக இருப்பதற்கு எப்படி அவர் வழிநடத்தீங்களோ, இதே போல என்னை வழிநடத்துங்க ஆவியானவரே. இயேசுவை போல நானும் இயேசுவை போல, இயேசுவை போல, இயேசுவை போல உருமாற வேண்டும், ரூபம் மாற வேண்டும், சாயல் மாற வேண்டும். அந்த விண்ணகத்தினுடைய மேனி, அந்த விண்ணகத்தினுடைய உடல் இப்பொழுது எனக்கு வேண்டும், என்னை மாற்றும். ஒப்பு கொடுங்க. அப்படியே அவர்கிட்ட கேட்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி ப்ரே பண்ண ஆரம்பி, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க ஆரம்பி. வயசாயிடுச்சு, பேரம்பேத்தி எடுத்துட்டேன், ஆனாலும் என் சாயல் மாறவில்லை, என் தன்மை மாறவில்லை, இந்த மன்னக சாயலில் இருக்கிறேன், எனக்கு இப்போ விண்ணக சாயல் வேணும் கேட்க ஆரம்பிங்க. இந்த தேவசாயல் நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நீ இப்படி உட்கார்ந்து தேவசாயல் நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் தனியாக உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிங்க. ஆவியானவருடைய உதவியை அழைக்க ஆரம்பிங்க. என் ரூபத்தை மாற்றுங்க. இந்த உயிர்த்தெழுதல் அதுக்கு தான், உனக்கு ஆமேன் அந்த விண்ணக சாயலை கொடுப்பதற்காகத்தான் உயிர்த்தெழுதல். இயேசுடைய உயிர்த்தெழுதல். அவர் என்ன உடலோடு வந்தார் பார்த்தியா? ஆவிக்குரிய உடலோடு, அந்த விண்ணக மேனியோடு அவர் என்ன செஞ்சார்? கல்லறையில் இருந்து வந்தார். நீயும் கல்லறையிலிருந்து, நீயும் கல்லறையில், நீ உன் உடலை விட்டு நீ பிரியும் போது உனக்கு அந்த உடல் கிடைக்கிறது, அந்த மேனி கிடைக்கிறது. அந்த மேனியோடு நீ என்ன செய்கிறாய்? தேவலோகம் போகிறாய், உன் சொந்த வீட்டுக்கு போகிறாய், விண்ணகத்துக்கு போகிறாய். விண்ணகமே உன் தாய்நாடு. உன்னுடைய குடியிருப்பு இங்க இல்ல, உன்னுடைய குடியிருப்பு அங்கே இருக்கிறது. உன் குடியிருப்பு, நீ குடியிருக்க வேண்டிய இடம் அங்கே. அதற்கு இந்த உடல் தேவை, அதற்கு இந்த மேனி தேவை, விண்ணகத்துக்குரிய மேனி தேவை, விண்ணகத்துக்குரிய இந்த உடல் தேவை. இந்த மேனியை இயேசு தருகிறார். இந்த மேனியை, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு, தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, புனிதர்களுக்கு கொடுத்தார். அந்தோனியாருக்கு இந்த மேனி இருந்தது, 2 மேனி இருந்தது. சபையாருக்கு இந்த மேனி இருந்தது, வனத்து அந்தோனியாருக்கு இந்த மேனி இருந்தது, செபஸ்தியாருக்குள்ளே இந்த மேனி இருந்தது. ஆமே, அவர்கள் அன்னை மரியாளுக்குள்ளே அவர்கள் விண்ணகத்துக்கு அப்படியே என்ன செய்தார்கள்? அப்படியே இந்த சரீரத்தோடு, தூய உடலோடு அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டார்கள். எலியாவினுடைய மேனி உடல் அப்படியே விண்ணகத்துக்குரிய மேனியாக அப்படியே என்ன செய்தது? அக்கினி ரதத்தினாலே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏனோக்குடைய மேனி அப்படியே என்ன செய்யப்பட்டது? அப்படியே என்ன செய்யப்பட்டது? பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இப்பொழுது நமக்கு அந்த மேனி வேணும். நீ மேலுலகத்துக்கு போகணும்னா, நீ தேவலோகத்தில் போய் சஞ்சரிக்கணும்னா, தேவனுக்கு முன்னால நீ பலி செலுத்தணும், ஆராதனை செலுத்தணும்னா, இந்த இரத்தத்தால், மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தால் கழுவப்பட்டு, இந்த இயேசுவுடைய உயிர்த்தெழுதலால் உன் சரீரம் மீண்டும் இறந்து போன சரீரம், முதல் மனுஷனால் செத்து போன அந்த சரீரம் உயிர்த்தெழ வேண்டும், மறுரூபமாக்கப்பட வேண்டும், உருமாற்றம் அடைய வேண்டும். கடந்து போ, எழுந்து போ, மேல போ, மேல போ. தேவனை நோக்கி பார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். எழுந்து ஒளி வீசு, உன் ஒளி வந்திருக்கிறது. எழுமி பிரகாசி, இது உன்னுடைய ஒளி, இயேசு உன்னுடைய ஒளி. வெளிச்சம், வெளிச்சம், ஒளி, ஒளி. தேங்க்யூ ஃபாதர். இப்பொழுது உன்னை சுற்றிலும் ஒளி, உனக்கு முன்னால ஒளி, உனக்கு பின்னால ஒளி, உனக்கு மேலேயும் ஒளி, உனக்கு கீழே ஒளி,
உன்னை உருமாற்றுகின்ற, உனக்கு தெய்வீக சாயலை மேனியை தருகின்ற, பரலோகத்துக்குரிய மேனியை தருகின்ற, விண்ணகத்துக்குரிய மேனியை தருகின்ற ஒளி கதிர்கள் உங்கள் மேல் வீசிக் கொண்டிருக்கிறது. அந்த கதிர்கள் நெருப்பு மேல விழுந்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். அக்கினி போல வந்தே பற்றி எரிவட்டும் என்று சொன்னவரே இன்று அபிஷேகியும். அக்கினி போல வந்தே பற்றி எரியட்டும் என்று சொன்னவரே இன்று அபிஷேகியும். பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பிடும், பரிசுத்தமாய் என்னை மாற்றிடும். பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பிடும், பரிசுத்தமாய் என்னை மாற்றிடும். உம்மை போலவே என்னை மாற்றிவிடும், சுயம் என்னிலே சாமலாகட்டும். உம்மை போலவே என்னை மாற்றிவிடும், சுயம் என்னிலே சாமலாகட்டும். பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பிடும், பரிசுத்தமாய் என்னை மாற்றிவிடும். அக்கினி சுரகம் ஆவியின் அபிஷேகம் சுட்டரித்திடும், என்னை சுத்திகரித்திடும். அக்கினி அபிஷேகம் ஆவியின் அபிஷேகம் சுட்டரித்திடும், என்னை சுத்திகரித்திடும். அக்கினி அபிஷேகம் ஆவியின் அபிஷேகம் சுட்டரித்திடும், என்னை சுத்திகரித்திடும். ஆவியினாலே சரீர
ஏமாற்றமடைந்து உம்மை நான் காண்பேன்.